ஜாக்லின் மஞ்சரி ஒரு நாளைக்கு முன்னாடி தான் இங்க இருந்து நம்மளுக்காக பேசிட்டு இருந்தாங்க. எனக்கெல்லாம் நேற்று எவ்வளோ மன உளைச்சல் தெரியுமா, உங்களுக்கு தெரியாது. முத்து மொத்தமா ஒரு விஷயத்தையும் மாத்தி மாத்தி மாத்தி. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள முதல் ப்ரமோ வெளியிடப்பட்டிருக்கு. இந்த முதல் ப்ரமோவில் பார்த்தீங்கன்னா 2 டீம் பேசிட்டு இருக்கதா காமிச்சிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு பக்கம் முத்து, ஜாக்லின், மஞ்சரி மற்றும் அருண் இவங்க 3 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரயான், பவித்ரா மற்றும் சௌந்தர்யா இந்த 3 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் ரயான் பேசினது மட்டும்தான் இந்த ப்ரமோவில் ஃபுல்லாக வந்திருக்கு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நேற்று பவித்ரா உட்கார வச்சு 3 பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு அருண் உட்கார வச்சு 3 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு விஷயம் கிடைச்சிடாதா, அதை வச்சு அப்படியே பெருசாக்கிடலாமே அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த 3 பேரும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஜாக்லின், மஞ்சரி, முத்து அவர் வந்துட்டு குற்றம் சாட்டுறாரு. அது மட்டும் இல்லாமல் முத்துவை தவிர்த்துட்டு நேற்று மஞ்சரியும் ஜாக்லினும் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு அப்படியே அங்கே போயிட்டு வேற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னார். 3வது பாயிண்ட், முத்து மாற்றி 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 பேசிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொன்னார். இதுதான் மொத்த பிரமவும். அவர் முத்துவை பற்றி பேசின பற்றிலாம் எனக்கு தெரியல. பட் ஆனால் மஞ்சரி மற்றும் ஜாக்லின் அவங்க நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப எச்சத்தனன்றது டவுட்டே கிடையாது. காரணம் என்னன்னா, நேற்று அந்த ட்ரம்மை போட்டுக்கிட்டு ஒரு டாஸ்க் நடந்துச்சுல்ல, அந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் டாஸ்க் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னாச்சு, மஞ்சரியும் ஜாக்லினும் ரயன் கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ரயன் கூட தான் வந்துட்டு கூட்டு சேரதா பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒருவேளை அந்த கேம் வந்துட்டு கேங்காக மாறிச்சுன்னா, குரூப்பாக மாறிச்சுன்னா அப்போ நம்ம வந்துட்டு குரூப்பாக இருக்கலாம், அது வரைக்கும் தனியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ரயன் கூட தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த இடத்துல அதுக்கப்புறமா அந்த டாஸ்க் ஆரம்பிச்சதுக்கப்புறமா என்னாச்சுன்னா, ரயனையும் விஷாலையும் எதிர்த்து கிட்டத்தட்ட 6 பேர் அப்படியே ஆப்போசிட்டில் வந்துட்டாங்க. அப்படியே முத்து கூட போய் சேர்ந்துட்டாங்க. யார்? ஜாக்லினும் மஞ்சரியும். அதே மாதிரி ரயன் கிட்ட இருக்கும்போது வேற மாதிரியும், முத்து கிட்ட இருக்கும்போது வேற மாதிரியும் பேசிக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. மஞ்சரியும் லேசுப்பட்ட ஆள் கிடையாது. தலையில் உங்களுக்காக ஒருத்தர் வந்துட்டு டை அடிச்சுக்கணும் அப்படின்னப்ப ரயன் கூட இருந்தாங்க. ரயன் தான் அதை பண்ணார். ரயன் கூடவே இருந்தாங்க, அதை கழுவுற வரைக்கும் கூடவே இருந்தாங்க, எல்லாத்துலேயும் கூட இருந்தாங்க. நேற்று அந்த டாஸ்க்கு வரைக்கும் ஃபுல்லாக கூடவே இருந்தாங்க. ஆனால் அப்படியே டாஸ்க்கு அப்புறமா வந்துட்டு முத்து பக்கம் போய் நின்றுட்டாங்க மஞ்சரியோ. அவங்களுக்கு தேவைன்னா வேற மாதிரியும், தேவையில்லைன்னா அப்படியே அவங்க வந்துட்டு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு இப்போ ரயனை பார்த்தா வேற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. உண்மை என்னன்னா, அவங்களுக்கு ஒரு டாஸ்க்கு தேவைப்படும்பொழுது அவங்க தான் வேற மாதிரி போய் ரயன் கிட்ட நடந்துக்கிட்டாங்க. இப்போ அப்படியே வேற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ரயன் ஒரே மாதிரி தான் வந்துட்டு இருக்காரு. ஆனால் மஞ்சரி மற்றும் ஜாக்லின் ஸோ மறுபடியும் ப்ரூவ் ஆயிருக்கு, அவங்க எந்த இடத்துல போனால் தன்னை வந்துட்டு பதிவு செய்யலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. அதுலேயும் ஜாக்லினை பற்றி சொல்லவே தேவையில்ல. நிறைய பேர் ஜாக்லின் பியூர் சோல் அப்படி இப்படின்னு போடுறாங்க, அதெல்லாம் டவுட்டே இல்லைங்க. மேபி அந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்தால் எல்லாருமே நல்லவங்க தான். ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கும் போதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நோபடி கேன் பி பர்ஃபெக்ட். இருக்கவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஜாக்லின் பல இடத்துல ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, தன்னுடைய பேரை தெரிஞ்சிக்கணும், தன்னை வந்துட்டு விளம்பரப்படுத்திக்கணும், தானும் அங்கே போய் நிற்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நிறைய விஷயம் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் வந்துட்டு நிறைய செஞ்சுக்கிட்டும் இருக்காங்க. இதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அதர்வைஸ் மற்றபடி போயிட்டு மற்றவங்களுக்காக நிற்கிறது, மற்றவங்களுக்கு ஏதாச்சும் நான் போய் இது பண்ணுறது, அதெல்லாம் வேறு விஷயம். நேற்று ரயன் ஜெயிச்சப்போ அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம் அப்படின்னாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, மஞ்சரி ஜெயிச்சப்போ தான் அவங்க பயங்கரமாக சந்தோஷப்பட்டாங்க. அவங்களுடைய ஒரே ஒரு பின்னு மட்டும் நின்னப்போ சௌந்தர்யாவது நின்றுச்சு. அப்போ கூட பார்த்தீங்கன்னா பின்னு நின்றதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்னாங்க. ஆனால் சௌந்தர்யா வந்துட்டு ஒரே ஷாட்டில் அடித்ததை விட மஞ்சரி ஒரே ஷாட்டில் அடித்தப்போ தான் பயங்கரமாக சந்தோஷப்பட்டாங்க. இப்படி பல இடத்துல மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க ஜாக்லின் அண்ட் மஞ்சரியும். இதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதைத்தான் ரயன் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. இதை பற்றி பேசணும்னா இன்னும் நிறைய விரிவாக பேசலாம். பட் இந்த ப்ரோமோக்கு இது போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஜாக்லின் மற்றும் மஞ்சரி இவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.